ஊழியர்கள் ஞாயிற்றுக்கிழமை உட்பட வாரத்திற்கு 90 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என L&T நிறுவன தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்த கருத்துக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. சுப்பிரமணியனை கிண்டல் அடித்து சமூக வலைதளங்களில் விதவிதமான மீம்ஸ்களும் வைரலாகியுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை உட்பட வாரம் 90 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். வீட்டில் உட்கார்ந்து கொண்டு மனைவியை எவ்வளவு நேரம் உற்று பார்க்க முடியும்? இப்படி ஒரு கருத்தை தெரிவித்துவிட்டு அனைத்து தரப்பிலிருந்தும் எதிர்ப்பை வாங்கி கட்டிக் கொண்டிருக்கிறார் L&T நிறுவன தலைவர் சுப்பிரமணியன். மிகப்பெரிய பொறுப்புகளில் உள்ள நபர்கள் இதுபோன்ற அறிக்கைகளை வெளியிடுவது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது என முதல் ஆளாக எதிர்ப்பு தெரிவித்தார் நடிகை தீபிகா படுகோன். பிரபல நடிகையின் இந்த பதிவு வைரலாக அதனை பார்ப்பவர்களெல்லாம் சுப்பிரமணியனை விமர்சித்து வருகின்றனர். சுப்பிரமணியனின் பேச்சு ஏமாற்றம் அளிப்பதாக மட்டுமல்லாது பீதியை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று பேட்மிண்டன் வீராங்கனை ஜூவாலா கட்டா கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரபலங்கள் மட்டுமல்லாது நெட்டிசன்களும் விதவிதமான மீம்ஸ்களை வெளியிட்டு சுப்பிரமணியன் கருத்தை கிண்டலடித்துள்ளனர். மனைவி குறித்து சுப்பிரமணியன் கூறிய கருத்தை விமர்சிப்பதில் வழக்கம் போல வடிவேலு மீம்தான் முதலிடத்தில் உள்ளது. L&T நிறுவன ஊழியர்கள் 90 மணி நேர வேலையை முடித்துவிட்டு எப்படி வெளியே வருவார்கள் என்பதற்கும் ஒரு மீம் உள்ளது. இப்படி ஒரு கருத்தை கூறிவிட்டு வீட்டிற்கு சென்ற சுப்பிரமணியனுக்கு இதுதான் நடக்கும் என்று ஒருவர் வெளியிட்ட மீம் ஏற்கனவே இன்ஃபோசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி வாரம் 72 மணி நேரம் உழைக்க வேண்டும் என்று கூறியது கடும் விமர்சனத்திற்கு ஆளானது. உலகின் பல நாடுகள் வாரத்தில் 4 நாட்கள் வேலை, 3 நாள் கட்டாய ஓய்வு என பணிச்சூழலை மாற்றி வரும் நிலையில் ஒரு நாளில் 2 பங்கு நேரம் பணிபுரிய வேண்டும் என்பது உழைப்புச் சுரண்டலுக்கே வழிவகுக்கும் என்பதும் பலரது குற்றச்சாட்டாக உள்ளது. ஆண்டுக்கு 51 கோடி ரூபாய் சம்பளம் பெறும் சுப்பிரமணியன் வேண்டுமென்றால் வாரத்திற்கு 90 மணி நேரம் வேலை செய்யலாம். ஆனால் ஆயிரங்களில் ஊதியம் பெறுவோர் ஏன் 90 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்பதே சாமானியனின் கேள்வியாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.